أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், மூமின்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹ்வும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹ்வும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றை விட்டு நம்மை தடுத்துள்ளார்களோ அப்படியான காரியங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்கும்படி முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து இந்த ஹுத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் அநியாயத்துக்கு எதிரான வெற்றி என்ற தலைப்பில் அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் சமகால சூழ்நிலை பற்றி சிறிது பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஆரம்பமாக ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நாட்டிலே ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இந்த அரசியல் பற்றி ஜும்மா மேடைகளில் பேசக்கூடாது, பயான்களில் பேசக்கூடாது, மௌலைமார்கள் பேசக்கூடாது என்ற கருத்து சில முஸ்லிம் சகோதரர்களிடம் இருக்கிறது. இதனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், சமூகத்துக்கு அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் கிடைக்க வேண்டிய உபதேசங்கள் கிடைக்காமல் போய்விடுகிறது. காரணம் என்ன? இந்த தலைப்பெல்லாம் ஜும்மா மேடைக்கு சரிவர மாட்டாது. ஜும்மா மேடை, மிம்பர் மேடை என்பது அரசியல் மேடை அல்ல என்ற கருத்தினால் சமூகத்துக்கு கிடைக்க வேண்டிய பல தெளிவுகள், அல் குர்ஆனுடைய போதனைகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் எல்லாம் மறுக்கப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அது முற்றிலும் பிழையானது. இஸ்லாம் ஒரு பூர்ணமான மார்க்கம், பரிபூர்ணமான மார்க்கம், தூய்மையான மார்க்கம். இந்த மார்க்கம் உலகில் வாழ்கின்ற எந்த ஒரு மனிதனை பற்றியும் பேசக்கூடிய ஒரு மார்க்கம், எந்த ஒரு பிரச்சனை பற்றியும் பேசக்கூடிய மார்க்கம், எந்த ஒரு விடயத்தை பற்றியும் பேசக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் என்று வாயளவில் சொல்லிக்கொண்டு இன்னின்ன விடயங்கள் எல்லாம் நான் பேச மாட்டேன், பேசுவதற்கு இடம் கொடுக்க மாட்டேன், இது மிம்பர் மேடைக்கு பொருத்தமானது அல்ல என்று சொன்னால் என்ன ஒரு நகைப்புக்குரிய விடயம் என்பதனை நாங்கள் சிந்தனைக்கு ஆரம்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்கள் நினைக்க கூடாது
இந்த அரசியல் மாற்றம் பற்றி பேச வருகின்ற நீங்க தலைப்பை பார்த்தோன்னு நினைச்சிருப்பீங்க, இன்றைக்கு ஆளும் கட்சிக்கு சார்பாக இவர் பேச போகிறார். கட்சிக்கு சார்பான பேச்சு அல்ல, மார்க்கத்துக்கு சார்பான பேச்சு, இஸ்லாத்துக்கு சார்பான பேச்சு, அல் குர்ஆனுக்கு சார்பான பேச்சு, சஹீஹான ஹதீஸ்களுக்கு சார்பான பேச்சு. இதுதான் மிம்பர் மேடைக்கு வர வேண்டும். அது யாருக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்லை, யாருக்கு சார்பாக இருந்தாலும் பரவாயில்லை. என் நோக்கம் யார்? அல்லாஹ் தஆலாவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான் நோக்கமாக இருக்க வேண்டும், இஸ்லாம் தான் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதனை மனதில் நீங்கள் ஆழமாக பதிந்து வைத்துக் கொண்டு இந்த ஜும்மா உரையை நீங்கள் செய்மடுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அரசியல் மாற்றத்தின் மூலம் முஸ்லிம்களுக்கு குறிப்பாக பல படிப்பினைகள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இன்று அரசியலில் பேசப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த அரசியல் மாற்றத்துக்கு பிரதானமான காரணம் சிறுபான்மையினருடைய வாக்குகள் என்று எல்லோரும், அரசியல் ஆய்வாளர்கள் உட்பட அரசியலே தெரியாதவர்கள் கூட பேசக்கூடிய ஒரு விடயமாக இது இருக்கிறது. யாராலும் மறுக்க முடியாது, இதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் அதுதான் உண்மையான காரணமா என்பதில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் குர்ஆனோடு உரசி பார்க்க வேண்டும், ஹதீஸலோடு உரசி பார்க்க வேண்டும். அது ஒரு மாற்றமாக இருந்தாலும், அது ஒரு ஆயுதமாக இருந்தாலும், இதை நிகழ்த்தியவன் யார், இந்த அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியவன் யார், அந்த சக்தி எது என்பதனை நாங்கள் ஒருபோதும் பிழையாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. சகோதரர்களே, நான் விடயத்துக்கு வருகிறேன். உங்களுக்கு தெரியும், ஜூன் 15ஆம் தேதி தர்கா நகரில் ஏற்பட்ட அந்த விடயம் உங்களுக்கு தெரியும். இங்கே கூட ஜும்மா உரையிலே அங்கே நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பேசப்பட்டது உங்களுக்கு தெரியும். அந்த நேரம் முஸ்லிம்களுடைய அழுகை, முஸ்லிம்களுடைய வேண்டுதல்கள், முஸ்லிம்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் எப்படி இருந்தது? மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும்? அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி மிகவும் நெருக்கத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வாக்களித்திருந்தான். சகோதரர்களே, இந்த குர்ஆன் வசனத்தை நம்பியவர்கள் எங்கள் எத்தனை பேர்? இந்த குர்ஆன் வசனத்துடைய உண்மையான விளக்கத்தை விளங்கிக் கொண்டவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ் தஆலா வேறு வசனங்களில் சொன்னான், வலா தஹஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். இந்த அநியாயக்காரர்கள் இருக்கிறார்களே, சூரா அல்-அன்ஆம் 6வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா பேசிய வசனம் என்ன தெரியுமா? வலா தஹஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். இந்த அநியாயக்காரர்கள், இவங்க செய்கின்ற அநியாயங்கள், இதை பற்றி அல்லாஹ் தஆலா பார்த்துவிட்டு பராமுகமாக இருக்கிறான் என்று நீங்க நினைக்க வேண்டாம். இதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு வாக்கு, இதுவும் ஒரு அல்லாஹ்வுடைய வாக்கு. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த குர்ஆன் வசனத்தை நம்பியவர்கள் எத்தனை பேர்? தர்கா நகரில் ஏற்பட்ட பிரச்சனைகளின் பொழுது முஸ்லிம்கள் எல்லோருமே ஒன்றுபட்டு அநியாயத்துக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்கள். எல்லோரும் ஒன்றுபட்டார்கள் இந்த அநியாயத்துக்கு எதிரான பிரார்த்தனையிலே. அல்லாஹ் அப்பையும் வாக்களிக்கிறான், இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன். சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார்கள். இதை நம்பியவர்கள் எத்தனை பேர்? சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா ஒருபோதும் அநியாயத்துக்கு இடம் கொடுக்க மாட்டான். ஆனால் அவகாசம் கொடுப்பான், அவகாசம் கொடுத்து தலைகுனிய வைப்பான். இதான் அல்லாஹ்வுடைய சுன்னத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வழிமுறை. எமக்கு முன்வாழ்ந்த சமூகத்தினர் எல்லாம் எவ்வளவு அட்டூழியங்கள் செய்தார்கள், எவ்வளவு அட்டகாசங்கள் செய்தார்கள். அல்லாஹ் தஆலா விட்டு வைத்தான். வெற்றியை கொடுத்தது யாருக்கு? அநியாயத்துக்கு எதிராகத்தான் வெற்றியை கொடுத்தான். சகோதரர்களே, இதனை நாங்கள் சரியான முறையிலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த பிரச்சனை வந்த நேரம் நீங்க பாருங்க, இன்றைக்கு எல்லா மீடியாக்கள்லையும் கருத்து தெரிவிக்கின்ற அரசியல்வாதிகள் முதல் சாதாரண மனிதர்கள் உட்பட என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இந்த முஸ்லிம்கள் சிறுபான்மையினர் அவருடைய வாக்குகள் ஒன்றுபட்டதன் பின்னணி எது என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு எதிரான சதிகள், சதி திட்டங்கள், மிக முக்கியமாக தர்கா நகரில் ஏற்பட்ட பிரச்சனை,
இதுதான் இந்த அரசியல் மாற்றத்துக்கு ஒரு 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 அடிக்கல்லாக இருந்தது என்று சமூக ஆய்வாளர்களால், அரசியல் ஆய்வாளர்களால் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போன்று முஸ்லிம்களுக்கு எதிரான, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான இனவாத சக்திகளுடைய அட்டகாசங்கள், அவர்களுடைய அநியாயங்கள், வெளிப்படையான பகிரங்கமான அநியாயங்கள், அதுபோல அந்த நேரம் இருந்த அரசாங்கம் அதனை எல்லாம் பார்த்து கொண்டு மௌனித்து இருந்தவை, இவையெல்லாம் இந்த அரசியல் வீழ்ச்சிக்கு, அரசியல் மாற்றத்துக்கு காரணம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் இன்று கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் மீடியாக்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். சகோதரர்களே, எது எவ்வாறு இருந்தாலும் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். என்ன சொல்கிறான் தெரியுமா? சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 26வது வசனம். குல் அல்லாஹும்ம மாலிகல் முல்க், அல்லாஹ்வே ஆட்சியாளருக்கெல்லாம் ஆட்சியாளனே, தூத்தில் முல்க மன் தஷா, நீ நாடியோருக்கு ஆட்சியை கொடுக்கிறாய். வதன்சிஉல் முல்க மிம்மன் தஷா, நாடியோரிடமிருந்து நீ ஆட்சியை பிடுங்கி எடுக்கிறாய். வதுஇஸ்ஸு மன் தஷா, நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய். வதுதில்லு மன் தஷா, நீ நாடியோரை இழிவுபடுத்துகிறாய். பியதிக்கல் கைர், உன்னிடம்தான் நலவுகள் அனைத்தும் இருக்கிறது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நீதான் அனைத்துக்கும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறாய். சகோதரர்களே, இந்த அரசியல் மாற்றத்தை யாராவது எதிர்பார்த்திருந்தோமா? எதிர்க்கட்சி வேட்பாளராக இன்னார் தான் வருவார், இன்னாரை தான் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து சேர்ப்பான் என்று யாராவது நினைத்திருந்தார்களா? அல்லாஹ் நினையா புறத்தால் கொண்டு வந்து சேர்த்தான், நினையா புறத்தால் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வோடு விளையாட முடியுமா? அல்லாஹ்வுடைய வாக்குகளுக்கு மாற்றமாக நடந்து கொள்ள முடியுமா? அன்பார்ந்த சகோதரர்களே, யுத்த வெற்றியின் போது முன்னாள் ஜனாதிபதி ஒரு வாக்குறுதியை தந்தார். உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த வாக்குறுதியை வாக்கு தந்தது போன்று நடைமுறைப்படுத்தி இருந்தால், நாங்கள் சொல்ல முடியாது, நடைமுறைப்படுத்தினால் அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு நலவை வைத்திருக்கலாம் என்று நாங்கள் ஒரு ஆதரவு வைக்கலாம். என்ன சொன்னார் தெரியுமா? யுத்த முடிவின் போது, யுத்த வெற்றியின் பின்னர் சொன்ன வார்த்தை, இந்த நாட்டிலே சிறுபான்மையினர் என்று யாருமே கிடையாது, இருப்பதெல்லாம் யார்? ஒரே ஒரு இடம்தான், எல்லோரும் இலங்கையர்கள் அப்படின்னு சொன்னார். ஆனால் சில நேரம் சொல்லும் பொழுது சொன்னவர் உண்மையாகவே சொல்லி இருக்கலாம், பின்னர் அந்த கருத்து மாற்றம் பெற்று, அதே போல நடத்தைகளும் மாற்றம் பெற்று என்ன எந்த அளவுக்கு வந்து விட்டார் என்று சொன்னால், பெரும்பான்மை இனத்துடைய வாக்குகளை மாத்திரம் வைத்து நாங்கள் தேர்தல்களில் வெற்றி பெறலாம் என்று நினைத்து அதற்கான பல முயற்சிகளையும் எல்லா முயற்சிகளையும் எடுத்திருந்ததை நாங்கள் முன் சென்ற காலங்களை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு அந்த உண்மை புலப்படும் சகோதரர்களே. ஆனால் அல்லாஹ் மாற்றி அமைத்தான். ஆட்சியை கொடுப்பவனும் அல்லாஹ், ஆட்சியை எடுப்பவனும் அல்லாஹ், கண்ணியத்தை கொடுக்கின்றவனும் அல்லாஹ், கண்ணியத்தை எடுக்கின்றவனும் அல்லாஹ் என்பதனை அல்லாஹு தஆலா இந்த அரசியல் மாற்றத்தின் மூலமாக ஒரு அதை நிரூபித்து விட்டான் என்பதனை நாங்கள் பார்க்க முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போன்று முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எப்படி முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், சகோதரர்களே, இந்த முறை நடந்த தேர்தல் வரலாற்றிலேயே, இலங்கை வரலாற்றிலேயே மிகவும் முக்கியமாக பதியப்பட்ட ஒரு அரசியல் மாற்றமாக நிகழ்ந்தது. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், சகோதரர்களே, சிறுபான்மையினரிலே இதுவரை காலமும் எந்த ஒரு தேர்தலையும் வாக்களிக்காதவர்கள் கூட, ஓட் போடாதவர்கள் கூட போய் வாக்களித்து விட்டு வந்தார்கள். காரணம் என்ன? அநியாயத்துக்கு எதிரான ஒரு வாக்கு என்பதன் காரணமாக நான் அநியாயத்துக்கு எதிராக செயற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு, அதாவது இந்த முறை தேர்தலே முஸ்லிம்கள், ஆண்கள், பெண்கள், நிறைய பேர், வரலாறு காணாத ஒரு பெருந்தொகையினர்
வாக்களித்ததை காணலாம். இதை செய்ய வைத்தவன் யார்? அல்லாஹு தஆலா இதை செய்ய வைத்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போன்று இந்த தேர்தல் முடிவுகள் வருகின்ற பொழுது புதிய ஜனாதிபதி வெற்றியை கொஞ்சம் கொஞ்சமாக அடைந்து கொண்டிருக்கின்ற பொழுது முஸ்லிம்களுடைய பெரும்பான்மை முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் ஒரு வகையான சந்தோஷம், ஒரு வகையான மன நிம்மதி, அநியாயம், அதாவது அநியாயத்துக்கு எதிரான வெற்றி கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு வகையான சந்தோஷத்தை எல்லா முஸ்லிம்களும் உணர்ந்தார்கள். எல்லா முஸ்லிம்களும் யாரு? புதிய ஜனாதிபதிக்கு ஓட் போட்டவர்கள் மட்டுமல்ல, முன்னாள் ஜனாதிபதிக்கு ஓட் போட்ட முஸ்லிம்கள் இருக்கிறார்களே அவர்கள் உட்பட சந்தோஷம் அடைந்தார்கள், மன நிம்மதி அடைந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதில் ஒன்றை நான் சேர்த்துக் கொள்ள வேண்டும். எங்கள் கண் முன்னாடியே இவர்களுடைய அநியாயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு அநியாயத்துக்கு எதிரான, அதாவது சக்திகளுக்கு, இனவாத சக்திகளுக்கு இவர்கள் உடந்தையாக சார்பாக முன்னால் இருந்த அரசாங்கம் இருந்தது என்பதனை பட்டவர்த்தனமாக தெரிந்திருந்தும் அவங்களோட பின்னுக்கால போன அமைச்சர்கள், அவங்களோட பின்னுக்கால போன மக்கள் சிந்திக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, என்ன ஜாஹிலியத் இருந்தது என்று சொன்னால், என்ன அறியாமை இருந்தது என்று சொன்னால், நாங்க பரம்பரை நீள கட்சிக்காரர்கள், எங்களோட கையை வெட்டினால் கூட வடிகிற ரத்தம் வந்து சோப்பு கலர் அல்ல, நீல கலர் என்று இருக்கக்கூடிய பிடிவாதம் அவர்கள் என்ன செய்ய வைத்தது? அநியாயத்துக்கு சார்பாக ஓட் போட வைக்கப்பட்டது. சகோதரர்களே, இவங்க இஸ்லாத்தை சிந்தித்தார்களா? முஸ்லிம்களை சிந்தித்தார்களா? இஸ்லாத்துக்கு எதிரான அநியாயங்களை பற்றி சிந்தனைக்கு எடுத்தார்களா? இல்லவே இல்லை. என்னது? இவர்களுடைய சுயலாபங்கள், ஏதோ ஒரு லாபம், அவர்களுக்கு இருந்த ஒரு லாபம். சகோதரர்களே, அந்த அதாவது தேர்தலுக்கு முன்னால் நீல கட்சிக்கு சார்பாக பேசியவர்கள் இப்ப அப்படியே பல்டி அடிச்சு மறுபக்கத்திலே பேசுகிறார்கள். நாங்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியாத அல்லாஹ்வுடைய வாக்குகள், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருப்பான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் நல்லவர்களை நேசிக்கிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இதெல்லாம் குர்ஆன் வசனங்களா இல்லையா? இதெல்லாம் இஸ்லாத்துடைய தியரிகள். சகோதரர்களே, வரம்பு மீறுகின்றவர்களை, அநியாயக்காரர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்பது உங்களுக்கு தெரியாதா? நீங்க முஸ்லிம் தானே, நீங்க முஸ்லிம் அமைச்சர்கள் தானே. சகோதரர்களே, இதெல்லாம் மாறி ஒரு பயத்தினால், ஒரு வகை அச்சம். என்ன அச்சம் தெரியுமா? சிலருக்கு ஃபைல் இருந்தது, ஃபைல் பேச்சு, சிலருக்கு ஃபைல் இருந்தது. அந்த ஃபைல் சில நேரம் அரசியல் மாற்றம் வராவிட்டால் நானெல்லாம் பாதிக்கப்படுவேன் என்ற சுய லாபத்தை பார்த்தார்கள். ஏன்னா அவங்கள்ட்ட தவறுகள் இருந்தது, அவர்கள் அநியாயங்கள் இருந்தது. அந்த பயம். சகோதரர்களே, அல்லாஹ்வை நம்பவில்லை. இப்பொழுது கூட நாங்கள் ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே, சமூகத்திலே இந்த அரசியல் மாற்றம் பற்றி பல கருத்துக்கள் இருக்கிறது. சிலர் பார்க்கிறாங்க எப்படி தெரியுமா? முடிந்த அரசாங்கம், முடிந்த ஆட்சி, ஒரு ஃபிர்அவுனுடைய ஆட்சி முடிவடைந்தது என்பது போல் பார்க்கிறார்கள். இது ஒரு வகை சாரார். அதே நேரம் இன்னொரு கருத்து எப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி ஒரு இருக்குமோ, எப்படியான அரசியல் மாற்றம் இருக்குமோ அது போன்ற உணர்வோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். பிழை. சகோதரர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆட்சிக்கு வந்தவர் என்றாலும் சரி, ஆட்சியிலிருந்து வெளியேறினவர் என்றாலும் சரி, ரெண்டு பேருமே முஸ்லிம் அல்ல, இரண்டு பேர்களும் முஸ்லிம் கிடையாது. ஆனால் எங்களுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த இரண்டு பேர்ல யாரு முஸ்லிம்களுக்கு ஆதரவானவர், யார் அநியாயத்தில் வந்து குறைந்தவர்கள், முஸ்லிம்களுக்கு ரெண்டு பேர்ல யாரு வந்தால் முஸ்லிம்களுக்கு பாதிப்புகள் குறைய என்பதனை பார்த்துத்தான் ஓட் பண்ணி இருக்க வேண்டும். சகோதரர்களே, நீங்க எடுத்து பாருங்க, சூரத்துர் ரூம், எது 30வது அத்தியாயம்
அழகான உபதேசங்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஆரம்ப வசனத்திலிருந்து வாசி பாருங்க, இன்றைக்கே வாசி பாருங்க, தர்ஜமாவை புரட்டி சகோதரர்களே, அதுல நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த அரசியல் மாற்றத்தை தான் பேசியிருக்கிறானோ என்று நாங்கள் சிந்திக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா இதுக்கு ஒப்பான விஷயங்களை பேசிக்கிறான். பாருங்க, உலிபத்திர் ரூம், ரோம ஆட்சி, ரோமர்களின் ஆட்சி என்ன செய்து விட்டது? தோற்கடிக்கப்பட்டு விட்டது. ரோமர்கள் யார் தெரியுமா? ரோமர்கள் என்பவர்கள் கிறிஸ்தவர்கள். அவங்க முஸ்லிம்களுக்கு சார்பாக இருந்தவர்கள். அவங்க தோல்வியுற்றார்கள். யாருக்கு எதிராக? பாரசீகர்களுக்கு எதிராக. பாரசீகர்கள் இஸ்லாத்துக்கு அநியாயம் செய்தவர்கள். ஆனால் ரூம், அதாவது ரோமாபுரி என்ன நடந்தது என்று சொன்னால் தோல்வியை கண்டது. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபீ அத்னல் அர்ல், கிட்ட உள்ள பூமியில், வஹும் மின் பாதி கலபிஹிம் சயக்லிபூன், அவர்களுடைய தோல்விக்கு பின்னால் வெற்றியை அடைந்து விடுவார்கள். யாரே? ரோமர்கள் என்பதும் முஸ்லிம்கள் அல்ல, பாரசீகர்கள் என்பவர்களும் முஸ்லிம்கள் அல்ல. ஆனால் பாரசீகர்கள் அநியாயக்காரர்கள், ரோமர்கள் அநியாயக்காரர்கள் அல்ல முஸ்லிம்களுக்கு. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் வாக்களித்தான், இந்த ரோமர்கள் வெற்றி பெறுவார்கள், அவங்களோட தோல்விக்கு பின்னால் வெற்றி பெறுவார்கள். ஃபீ பிலை சினீன், சில வருடங்களில், லில்லாஹில் அம்ரு மின் கப்லு வ மின் பஅது. ஆனால் யார் வெற்றி கொண்டாலும், யாருக்கு ஆட்சி போனாலும், அதிகாரம் யாருடைய கையில் என்றால் அல்லாஹ்வுடைய கையில். வெற்றிக்கு முன்னாலும் அல்லாஹ்வின் கையில் தான் ஆட்சி அதிகாரம், வெற்றிக்கு பின்னாலும் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியது என்றதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிட்டு, வயௌம இதி யஃப்ரஹுல் முஃமினூன், அந்த நாளில், எந்த நாள்? ரோமர்கள் வெற்றி பெறுகின்ற நாள். ரோமர்கள் முஸ்லிம்கள் அல்ல, ரோமர்கள் வெற்றி பெறுகின்ற நாள். யௌம இதி யஃப்ரஹுல் முஃமினூன், மூமின்கள் சந்தோஷம் அடைவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏன், என்ன காரணம்? ரோமர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதா காரணம் இல்ல, பினஸ்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தது என்பதனால். அல்லாஹ்வுடைய உதவி, ரோமர்கள் வெற்றி பெறுவதனால், அவங்க முஸ்லிம்கள் அல்லாவிட்டாலும் அவர்கள் வெற்றி பெறுவதனால் இவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தது என்ற அந்த உணர்வு. யன்சுரு மையஷா, அல்லாஹ் தஆலா தான் நாடியோருக்கு உதவி செய்கிறான். வஹுவல் அஸீஸுல் ஹகீம், அவன் யாரையும் மிகைக்க கூடியவன். அதே போன்று அஸீஸுர் ரஹீம், அன்பு காட்டக்கூடியவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொல்கிறான். நீங்கள் சூரத்துர் ரூம் ஆரம்பத்தில் எடுத்து வாசி பாருங்கள். வஅதல்லாஹ் லா யுக்லிஃபுல்லாஹ், அல்லாஹ் தஆலா வாக்களித்தானே, அல்லாஹ் வாக்கை மீற மாட்டான். என்ன வாக்கு? இன்னல்லாஹ மஸ்ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்ன வாக்கு. இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நல்லவர்களை விரும்புகிறான் அல்லாஹ் தஆலா என்று சொன்ன வாக்கு. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறியவர்களை அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான் என்று சொன்ன வாக்கு. சகோதரர்களே, இது போன்ற வாக்குகள் அல்லாஹ் தந்திருக்கான் குர்ஆன்ல. எப்பயுமே முஸ்லிம்களோடு தான் இருப்பான், எப்பயுமே பொறுமையாளர்களோடு தான் இருப்பான், எப்பயுமே நல்லவர்களோடு தான் இருப்பான். எப்பொழுதுமே அநியாயக்காரனுக்கு அல்லாஹ் தஆலா சப்போர்ட் பண்ண மாட்டான். சகோதரர்களே, இந்த வாக்கு அல்லாஹ் ஒரு நாளும் லா யுக்லிஃபுல்லாஹ், அல்லாஹ் தஆலா மீற மாட்டான். ஆனால் இதுல மிக முக்கியமாக வாக்கு என்று சொன்னது, நான் சொன்ன விஷயங்களையும் தான், அதையும் சேர்த்து தான் அல்லாஹ் தஆலா சொன்னான். குறிப்பாக சொன்னது, அல்லாஹ் வாக்களித்து விட்டான், ரோமாபுரி வெற்றி கொள்ளும், அவர்கள் அவருடைய தோல்விக்கு பின்னால் வெற்றி அடைந்து விடுவார்கள் என்பதைத்தான் குறிப்பாக அல்லாஹ் தஆலா சொன்னான். அன்பான சகோதரர்களே, லா யுக்லிஃபுல்லாஹு வஅதா, அல்லாஹ் தனது வாக்கை மீற மாட்டான். வலாக்கின் அக்ஸரன் நாஸ் லா யஅலமூன், ஆனால் அதிகமான மக்கள் அல்லாஹ் வாக்களித்தால் மீற மாட்டான் என்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முடிக்கிறான். சகோதரர்களே, அப்ப இந்த வசனங்கள், அல் குர்ஆனுடைய சூரத்துர் ரூமுடைய இந்த வசனங்கள் சுப்ஹானல்லாஹ் அப்படியே இந்த தேர்தலை பற்றி பேசின ஒரு வசனம் போன்று
அதுக்கு ஒப்பான விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஏன்? ரெண்டு பேருமே முஸ்லிம்கள் அல்ல. இந்த தேர்தல் மூலமாக வெற்றிக்கு போட்டியிட்ட பிரதான வேட்பாளர்களும் ரெண்டு பேர் முஸ்லிம்கள் அல்ல. ரோமாபுரியும் முஸ்லிம் அல்ல, பாரசீகமும் முஸ்லிம் அல்ல. ஆனால் ரோமாபுரி வெற்றி கொண்டதனால் மூமின்கள் சந்தோஷம் அடைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அதே போன்று அநியாயத்துக்கு எதிராக வெற்றி பெற்றவர், அவரது வெற்றி மூலம் முஸ்லிம்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். சகோதரர்களே, அப்ப இது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த வெற்றி என்பதில், அநியாயத்துக்கு எதிரான வெற்றி என்பதில், இது அல்லாஹ்வுடைய உதவி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க மீடியா கருத்து பாருங்க, முஸ்லிம்கள் சார்பாக பேசுகின்ற, சிந்தனைகளை பரப்புகின்ற, கருத்துக்களை எழுதுகின்ற எவரும் இது வெற்றி என்று பேசாமல் வேறு எது என்றும் பேசவில்லை. அதே போன்று முன்னாள் ஜனாதிபதிக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்த எங்களுடைய அமைச்சர்கள், அதே போன்று எங்களுடைய சமூகத்திலே இருந்த மிக முக்கியமானவர்கள், இவங்கெல்லாம் அப்படியே கருத்துக்களை மாற்றிக்கொண்டார்கள், மாற்றிக்கொண்டு வருகிறார்கள். மாற்ற வேண்டிய நிலை இந்த முறை தேர்தலில் பெரும்பாலும் முஸ்லிம்கள் கட்சிகளை பார்க்கவில்லை, தமது அமைச்சர்களை பார்க்கவில்லை, தம்முடைய அதாவது பரம்பரை குணத்தை காட்டவில்லை, நான் நீளம்தான் என்ற அதையெல்லாம் நிறுத்திவிட்டு பெரும்பான்மையான முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள்? அவங்களோட கருத்துக்களை வெளியிடத்துக்கு முன்னாலேயே முடிவெடுத்து விட்டார்கள். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு, எங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்ய வேண்டும். சகோதரர்களே, இது அல்லாஹ் தஆலாவுடைய உதவி, அல்லாஹ் தஆலா தந்த வெற்றி, அநியாயத்துக்கு எதிரான வெற்றி என்பதனை நாங்கள் ஒருபோதும் மறக்க கூடாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, இது குறிப்பாக முஸ்லிம்களுக்கு கிடைத்த வெற்றி, அநியாயத்துக்கு எதிராக கிடைத்த வெற்றி என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. யார் எந்த கருத்துக்கள் சொன்னாலும் அந்த கருத்துக்கள் எல்லாம் அர்த்தமற்றவை என்பது குர்ஆன் ஹதீஸ் ரீதியாக பார்த்தாலும் அதுதான் முடிவு. எங்களுடைய சமூகத்தின் அரசியல் ஆய்வுகளை எடுத்துக்கொண்டாலும் அதுதான் முடிவு என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் எங்களுடைய சிந்தனை கெடுக்க வேண்டிய இன்னும் சில விடயங்கள் இருக்கிறது. சகோதரர்களே, இந்த வெற்றி கொண்டாட்டம், சுப்ஹானல்லாஹ், இந்த வெற்றி கொண்டாட்டம் என்பது முஸ்லிம்களுடைய குறிப்பாக கொண்டாட்டம் எப்படி அமைந்திருந்தது என்பதை ஒரு முறை நாங்கள் எங்கள் கவனத்துக்கு எடுக்க வேண்டும். சகோதரர்களே, கொண்டாட்டம் என்ற பெயரிலே, வெற்றி என்ற பெயரிலே, மகிழ்ச்சி என்ற பெயரிலே நாங்கள் அல்லாஹ்வை மீறி போக முடியுமா? இஸ்லாத்தின் வரையறைகளை தாண்டி போக முடியுமா? ஆனால் இம்முறை போனார்கள் என்று சொன்னால் அது உண்மை. சகோதரர்களே, இந்த நிலை எப்படி என்று சொன்னால், முஸ்லிம் ஊர்களில் இதுவரைக்கும் எடுக்கப்படாத கொண்டாட்டம் மிகவும் விமர்சையாக எடுக்கப்பட்டது. பால்சோறு கொடுத்தார்கள், பிரியாணி கொடுத்தார்கள், பட்டாசு கொளுத்தினார்கள். சகோதரர்களே, இதையும் தாண்டி டிஜே மியூசிக் போட்டு நடனமாடினார்கள். யாரே? முஸ்லிம்கள். இந்த அட்டகாசங்களை எல்லாம் பார்த்து இதெல்லாம் தெரிந்த பெரும்பான்மை இனத்து மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவருடைய கருத்துக்கள் என்ன தெரியுமா? இவங்கெல்லாம் இப்படி செய்யறது தெரிஞ்சிருந்தால் நாங்க அவருக்கே போட்டிருக்கலாம். யாருக்கு? முன்னால் இருந்த ஜனாதிபதிக்கே நாங்க போட்டிருக்கலாம் என்ற கருத்தை உருவாக்கக்கூடிய மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் நடந்து கொண்டார்கள். அன்பான சகோதரர்களே, கவலைக்குரிய விடயம். இதையும் தாண்டி அளவு கடந்து போய் யாருக்குமே அதாவது யாருக்குமே கட்டுப்படாமல் இளைஞர்கள் சிலர் என்ன செய்தார்கள் தெரியுமா? பெரும்பான்மை இனத்து மக்கள் வாழ்கின்ற இடத்துக்கு போய் பட்டாசு போட்டுவிட்டு ஓடி வந்தார்கள். எவ்வளவு துள்ளுகிறார்கள்! அங்கே இருந்த சில
பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த மக்கள் கேட்டிருக்கிறார்கள், நீங்க ஏன் இவ்வளவு கொண்டாட்டம் எடுக்கிறீங்க? புதிதாக ஜனாதிபதியாக வந்தவர் முஸ்லிம் அல்ல, அவரும் ஒரு பௌத்தர் தான் என்று சொல்லி எச்சரித்திருக்கிறார்கள். சகோதரர்களே, இத ஒரு பக்கத்தில் நாங்கள் சந்தோஷம் மன நிம்மதி என்று வருகின்ற பொழுது இவங்களோட நடவடிக்கையை பார்த்தால் எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. கிடைச்ச சந்தோஷம் மறைந்து போகிறது, கிடைச்ச மன நிம்மதி மறைந்து போக பார்க்கிறது. இவனோட அட்டூழியங்களையும் அட்டகாசங்களையும் நமது முஸ்லிம் இளைஞர்களுடைய இந்த செயல்களை பார்க்கின்ற பொழுது, இந்த அறிவீனமான செயல்களை பார்க்கின்ற பொழுது, அன்பான சகோதரர்களே, கிடைச்ச வெற்றி, கிடைத்த மன நிம்மதி, கிடைத்த மகிழ்ச்சி வந்த வேகத்திலேயே திரும்பி போய்விடுமோ என்ற அச்சம் நிலவிக் கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, ஏன் இந்த வேலைகள்? இதனால் துவேஷ உணர்வுகள் இன்னும் இன்னும் அதிகரித்து சில சகோதரர்கள் சொல்கிறார்கள் தெரியுமா, இந்த கருத்தை சொன்ன நேரம் எடுத்து வைத்த நேரம், திரும்ப நான் பிரச்சனைக்கு வந்து நாங்க பார்த்துக்கொள்றோம், திரும்ப நாங்க பிரச்சனைக்கு வந்தா பார்த்துக்கொள்றோம். எதை பார்க்க? மௌத்தாரத்தை பார்க்கவா? தர்கானால 2 உயிர் பழி போனது அதை பார்க்கறதுக்கா? ஜனாசாவை பார்க்கறதுக்கா? சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடந்து கொள்ள வேண்டும், இஸ்லாத்துக்கு பொருத்தமாக நடந்து கொள்ள வேண்டும். வெற்றி கிடைத்தது என்று சொன்னால் எல்லா அந்நிய கலாச்சாரங்களையும் ஜாகிலிய நடவடிக்கைகளையும் செய்ய முடியும் என்று அர்த்தமான சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்த உபதேசம் என்ன தெரியுமா? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால், வரஐத்தன் நாஸ் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் கண்டால், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், நீங்கள் உங்களது ரப்புடைய புகழை கொண்டு துதிப்பீராக, வஸ்தக்ஃபிரு, இஸ்திக்ஃபார் செய்வீராக, இன்னஹு கான தவ்வாபா, அவன் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இப்படிதான் அல்லாஹ் தஆலா உபதேசர். வெற்றி வந்தால், முஸ்லிம்களுக்கு வெற்றி வந்தால், முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தால் பட்டாசு போடலாமா? மியூசிக் போட்டு நடனம் ஆடலாமா? இது அந்நிய கலாச்சாரங்கள் இல்லையா? அன்பந்த சோர்களே, இஸ்லாத்துடைய வழிகாட்டல் ஃபஸப்பிஹ், துதி செய்வீராக, வஸ்தக்ஃபிர், பாவ மன்னிப்பு தேடுவீராக. இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது என்பதனை முஸ்லிம் சமூகம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரில 3456 வருகிறது, லதத்தபிஉன்ன சனன மன் கான கபலகும் ஷிப்ரன் பிஷிப்ர் திராஅன் பிதிரா, நீங்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தாரை அவர்களுடைய வழிமுறைகளை நீங்க சாணுக்கு சான் முளத்துக்கு முளம் பின்பற்றுவீர்கள். யாரை பார்த்து? முஸ்லிம்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த அளவுக்கு பின்பற்றுவீர்கள் தெரியுமா? ஹத்தா லவ் சலகு ஜுஹ்ர லப்பின் லதகல்துமூஹு, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் ஒரு உடும்பு பொந்துக்குள் தான் நுழைந்து விட்டார்கள் என்று வையுங்கள், நீங்களும் நுழைந்து விடுவீர்கள். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தார்கள். அந்நிய கலாச்சாரங்கள் எங்கள் முஸ்லிம்களுடைய வீடுகளுக்குள், முஸ்லிம்களுடைய ஊர்களுக்குள், முஸ்லிம்களுடைய நகரங்களுக்குள் வந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, ஒரு உடும்பு பொந்துக்குள்ள நுழைவது மார்க்கத்தின் பிரகாரம் பிழையான காரியமா? நுழைய முடியாது. உடும்பு பொந்துக்குள்ள ஒரு மனிதனால் நுழைய முடியாது. ஆனால் முடியாத காரியத்தை அவர்கள் செய்தால் கூட எங்களுடைய முஸ்லிம்களும் அதை செய்ய பார்ப்பார்கள், செய்வார்கள் என்ற எச்சரிக்கை ஏன் தெரியுமா? அவர்களுடைய கலாச்சாரங்கள் அப்படியே சாணுக்கு சான் முளத்துக்கு முளம் எங்கள்கிட்ட வந்து விட்டது. அவங்க முஸ்லிம் அல்லாதவர்கள் கொண்டாட்டத்துக்கு என்ன பயன்படுத்துவார்கள்? வெடில் போடுவார்கள், பட்டாசு கொளுத்துவார்கள். சாணுக்கு சான் முளத்துக்கு முளம் நமது சமூகம் பின்பற்றியதா இல்லையா? வெடில் போட்டார்கள், பட்டாசு கொளுத்தினார்கள். அதே போல அவங்க சந்தோஷத்தை கொண்டாடுவதற்கு என்ன செய்வார்கள்? அவங்க மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடுவார்கள். அதே கலாச்சாரத்தை எங்கட முஸ்லிம் இளைஞர்கள் இந்த முறை செய்தார்களா இல்லையா? செய்தார்கள். அன்பான சகோதரர்களை, சாணுக்கு சான் முளத்துக்கு முளம் பின்பற்றினார்கள். அதே போன்று அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் வெற்றி கொண்டாட்டத்தை எப்படி எடுப்பார்கள்?
தன்சல் கொடுப்பார்கள். பால் சோறு தன்சல், சோறு தன்சல், யோகட் தன்சல், இப்படி கொடுப்பார்கள். அது அவனோட வெற்றி கொண்டாட்டம், அவனோட கலாச்சாரம். சாணுக்கு சான், முளத்துக்கு முளம் பின்பற்றினார்கள். வேறு வரையில 1000 சகனுக்கு மேல சாப்பாடு. வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு 1000 சகனுக்கு மேல என்னது சொந்த சல்லி, கட்சியிட சல்லி அல்ல, கட்சியின் காசு கிடையாது, சொந்த பணத்திலே அவர்கள் அந்த கொண்டாட்டத்தை எடுத்தார்கள். சகோதரர்களே, இது போல கிழக்கு மாகாணத்தில் எல்லாம் நிறைய பெரிய பெரிய கொண்டாட்டங்களை எல்லாம் சொந்த செலவில் எடுத்தார்கள். சகோதரர்களே, என்ன வேடிக்கை தெரியுமா? புதிதாக வந்த ஜனாதிபதி அவர் உண்மையிலேயே கொண்டாட வேண்டிய முதலாவது நபர் யார்? இந்த வெற்றியை கொண்டாட வேண்டிய முதலாவது நபர் யார்? அவர்தான். அவரே அவருடைய பதவியேற்பை கூட எளிமையான முறையில் தான் எடுத்தாராம், மீடியாக்கள் சொல்கிறது. அதே போல அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் எளிமையானதாகத்தான் இருக்கிறது. அதே போன்று இன்னொரு தேர்தலில் நான் நிற்க மாட்டேன், அந்த எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை, அப்படி என்று எளிமையான பேச்சுக்களை பேசுகிறார். ஆனால் வெற்றி கிடைத்தவரே கொண்டாட்டம் எடுக்காத நிலையில், பெரும் பெரும் கொண்டாட்டங்களை எடுக்காத நிலையில் எங்கட முஸ்லிம்கள் துள்ளுகின்ற துள்ளுதல்களை பார்க்கும் பொழுது ஒரு பக்கத்தில் சந்தோஷமாக இருக்கின்ற அதே வேளை, வெற்றி கிடைத்தமை சந்தோஷமாக இருக்கின்ற அதே வேளை, இவங்களோட அட்டகாசங்களை பார்க்கின்ற பொழுது அப்படி அந்த சந்தோஷம் மறைந்து விடுகின்ற அளவுக்கு இவர்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். சூரா யூனுஸ் 10வது அத்தியாயம் 12வது வசனம். வைதா மஸ்ஸல் இன்சான துர் தஆனா, மனிதனுக்கு ஏதாவது தீங்குகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த மனிதன் எங்களை அழைப்பான், எங்களிடம் பிரார்த்தனை செய்வான். யா அல்லாஹ், எனக்கு இந்த தீங்கு ஏற்பட்டிருக்கிறது, எனக்கு இப்படியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்று பிரார்த்தனை செய்வான். எப்படி? லிஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமன், அதாவது சாய்ந்தவராக, நின்றவராக, உட்கார்ந்தவராக பிரார்த்தனை செய்வார்கள். ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு லுர்ரஹு, அவனுடைய தீங்கை, அவனுக்கு ஏற்பட்ட தீங்கை நாங்கள் நீக்கிவிட்டால், தீங்கை நீக்கிவிட்டால் மர்ர கஅல்லம் யதுனா இலா துர்ரி மஸ்ஸஹு, அவன் மாறி விடுகிறான். எப்படி? தீங்கை அல்லாஹ் தஆலா அப்படியே எடுத்து போட்டு விட்டால் மனிதன் மாறி விடுகிறான். ஏற்பட்ட பிரச்சனைக்காக பிரார்த்தித்ததை எல்லாம் மறந்து பிரார்த்திக்காதவனை போன்று மாறிவிடுகிறான் என்று அல்லாஹ் தஆலா மனிதனின் நன்றி கெட்டத்தனத்தை சொல்லி காட்டுகிறான். கதாலிக ஸுய்யின லில் முஸ்ரிஃபீன மா கானூ யஅமலூன், இவ்வாறுதான் வீணர்களின் செயற்பாடுகளை அவர்களுக்கு அழகாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, இந்த குர்ஆன் வசனம் எங்களுடைய சமூகத்துக்கு, இந்த அளவு கடந்து போகின்ற இளைஞர்களில் சிலருக்கு இது ஒரு பெரும் படிப்பினையாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நாங்க என்ன செய்யணும் தெரியுமா? இது அல்லாஹ்வுடைய உதவி, அநியாயத்துக்கு எதிரான வெற்றி என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லாமல் இருக்கின்ற பொழுது நாங்க என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எப்படி நன்றி? இந்த பட்டாசு போட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதா? மியூசிக் போட்டு இசை கச்சேரிகள் வைத்து நடனமாடி இப்படித்தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதா? அல்லது ஊரு உலகத்துக்கெல்லாம் சாப்பாடு போட்டு, பால்சோறு போட்டு, பிரியாணி போட்டு இதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற வழிமுறையா? அன்பான சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் கால் வீங்குகின்ற அளவுக்கு இரவு வணக்கத்திலே ஈடுபடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இத தினமும் காணுகிறார்கள். கண்டு, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க தானே முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர், நீங்க கால் வீங்குகின்ற அளவுக்கு இவ்வளவு ஏன் வணக்கத்தில் ஈடுபட வேண்டும் என்று கேட்ட பொழுது சொன்ன வார்த்தை என்ன? அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? எங்களை நன்றி எப்படி இருக்க வேண்டும்?
இபாதத்துகள் மூலமாக இருக்க வேண்டும் என்பது சகோதரர்களே. இந்த வெற்றியின் பிறகு எத்தனை பேருடைய இபாதத்தில் மாற்றம் வந்தது சிந்தித்து பாருங்கள். பேசுகின்ற நான் உட்பட செய்மடுக்கின்ற நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? சிந்தனை கெடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தது நிரூபணமாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைத்தது நிரூபணமாகிவிட்டது. அநியாயத்துக்கு எதிரான வெற்றி நிரூபணமாகிவிட்டது. எங்களுடைய இபாதத்தில் என்ன மாற்றம் வந்தது? எத்தனை பேர் நன்றி செலுத்தி அல்லாஹ்விடம் கெஞ்சி பிரார்த்தனை செய்தவர்கள் எத்தனை பேர்? வணக்கங்களில் அக்கறையற்று பராமுகமாக இருந்தவர்களில் இப்பொழுது அக்கறை கூடி வணக்கங்களிலே ஈடுபடுகின்றவர்கள் எத்தனை பேர்? முன்பின் சுன்னத்துகளில் தாஜ்ஜுத் தொழுகைகளில் முன்னரை விட அதிகமாக நன்றி செலுத்துவதற்காக வேண்டி தன்னை மாற்றிக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? உண்மையான ஈமான் இருந்தால், உண்மையான இஸ்லாத்திலே பற்று இருந்தால் இது நடந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல் இது இருக்கிறது. அதிகமாக சுஜூத் செய்தார்கள், அதிகமாக வணக்கங்களில் ஈடுபட்டார்கள். அதிகம் என்றால் என்ன அதிகம்? மார்க்கத்தில் உள்ள விடயங்களில், இல்லாத விடயங்களில் அல்ல, பிதத்தான காரியங்களில் அல்ல, உள்ள விடயங்களில் நாங்கள் சில நேரம் பொடுபோக்கானவர்களாக இருந்திருக்கலாம். முன்பின் சுன்னத்துகளில், தஹஜ்ஜுத் தொழுகைகளில், குர்ஆன் ஓதுவதில், ஜமாத்தாக தொழுவதில், இப்படியான காரியங்களில், அதே போன்று கடன் விஷயங்களில், வட்டி, இது போன்ற விபச்சாரம், இது போன்ற மதுபானம், இப்படியான பாவங்களில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற முஸ்லிம்கள் மாற வேண்டும், தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்கு அடிமைத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் சூரா இப்ராஹிம் 14வது அத்தியாயம் 7வது வசனம், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். எனவே நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், நான் அதிகப்படுத்தி தருவேன். எதை? உங்களுடைய மன நிம்மதி, உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய எல்லா விடயங்களையும், நல்ல விடயங்கள் எல்லாவற்றையும் அதிகப்படுத்தி தருவேன். அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய வாக்கு. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத். அல்லாஹ் வாக்கை மீற மாட்டான். அன்பான சகோதரர்களே, லஇன் ஷகர்தும், நீங்க நன்றி செலுத்தினால், அப்ப நாங்க என்ன செய்யணும்? நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், வெற்றியை, மகிழ்ச்சியை, மன நிம்மதியை, பாதுகாப்பை எல்லாம் அதிகப்படுத்தி தருவேன். வலஇன் கஃபர்தும், நன்றி சொல்ல மறுத்துவிட்டால், சகோதரர்களே, பட்டாசு கொளுத்தியவர்கள் சிந்தித்து பாருங்கள், அந்நிய கலாச்சாரங்களை அரங்கேற்றியவர்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்க நன்றி செலுத்தினீர்களா, நன்றி மறுத்து விட்டீர்களா? இதை நீங்க சிந்தனை கெடுங்கள். அன்பான சகோதரர்களே, வலஇன் கஃபர்தும், நீங்கள் நன்றி மறுத்து விட்டீர்கள் சொன்னால், இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய வேதனை கடுமையானது. காஃபிர்களுடைய வேதனை போன்றதல்ல, அநியாயக்காரர்களுடைய வேதனைகளை போன்றதல்ல, அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையானது என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறார். யாருக்கு? எங்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. சகோதரர்களே, நாங்கள் சிந்தனை கெடுக்க வேண்டும். எனவே நாங்கள் எப்பொழுதும் நன்றி மறக்க கூடாது. இன்னும் ஒரு விடயம், அதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் எந்த ஆட்சியாளரையும் நாங்கள் நம்பக்கூடாது, எந்த ஒரு கட்சியையும் நாங்கள் நம்பக்கூடாது, எந்த ஒரு அமைச்சரையும் நாங்கள் நம்பக்கூடாது, எந்த ஒரு தனி மனிதனையும் நாங்கள் நம்பவே கூடாது. எந்த ஒரு கட்டத்திலும் யாரை நம்பணும்? அல்லாஹ்வை மாத்திரம்தான் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை முஸ்லிம்கள் எல்லோருக்கும் ஏகோபித்ததாக வர வேண்டும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, யார் ஆட்சியிலிருந்து போனாலும் சரி, எங்களை பாதுகாக்கிறவன் புதிதாக வந்த ஜனாதிபதி அல்ல, இந்த அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் அல்ல. யாரு வந்தாலும் யாரு போனாலும் எங்களுக்கு பாதுகாவலன் அல்லாஹ். முன்னால் உள்ள ஜனாதிபதி, முன்னால் இருந்த ஜனாதிபதி அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது எங்கள் முஸ்லிம் அமைச்சர்கள் பேசுகிறார்கள். என்ன பேசினார்கள்? முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு எங்கள் ஜனாதிபதி, அப்படி என்று பேசினார்கள். இன்னைக்கு ஆட்சி மாறின பிறகு அதே போன்ற அமைச்சர்கள், அதே போன்ற முஸ்லிம்கள் என்ன பேசுறாங்க? எங்களுக்கு பாதுகாவலன் யார்?
புதிய ஜனாதிபதியா? சுப்ஹானல்லாஹ், ஷிர்கான வார்த்தை, இணை வைப்புக்குரிய வார்த்தை. அவங்களுக்கே பாதுகாப்பு அல்லாஹ் தான். அவங்களுக்கே பாதுகாப்பு யாரு? அவங்களுக்கே பாதுகாப்பு அல்லாஹ். எனவே அல்லாஹ்வை மறக்க கூடாது. எங்களை வெற்றியை தருபவன் அல்லாஹ், உதவியை தருபவன் அல்லாஹ், எங்களோடு இருப்பவன் அல்லாஹ், எங்களை பாதுகாக்கின்றவன் அல்லாஹ் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். எனவே அநியாயத்துக்கு எதிரான வெற்றியை இஸ்லாத்தின் வழிமுறையில் நாங்கள் அதனை கொண்டாடுவோம். இஸ்லாத்துடைய வரையறைகளை நாங்கள் பேணுவோம். இஸ்லாத்தின் அடிப்படையிலேயே எங்களோட ஒவ்வொரு அம்சத்தையும் எச்சி துப்புவது முதல் ஆட்சி பீடம் வரைக்கும் தூய இஸ்லாம் பேணப்பட வேண்டும். எப்பொழுது நாங்கள் நினைக்க கூடாது, இந்த ஒரு நாளைக்கு தானே இந்த கொண்டாட்டம், இந்த ஒரு நாளைக்கு தானே இந்த மாற்றம், இஸ்லாத்துக்கு மாற்றமா நாங்கள் இந்த நாளுமா செய்ய போகிறோம், இந்த வார்த்தை கூடாது. தூய்மை, இஸ்லாத்தின் தூய்மையை எப்பொழுதும் நாங்கள் பேண வேண்டும். அல்லாஹ்வை நாங்கள் எப்பொழுதும் நம்ப வேண்டும் என்பதனை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.